சொல்லுவீங்க வந்து, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி காரியம் நடந்துட்டுன்னு சொல்லுவேன். நல்ல பொண்ணாக அமையும். ஜாதகம் நீங்கள் துருவி துருவி பார்க்க வேண்டாம். ஏன்னா வயசு 30க்கு மேலே ஆயிட்டு, அதனால் ஜாதகம் நீங்கள் துருவி துருவி பார்க்க வேண்டாம். நன்றி. எது காட்ஸ் கிஃப்ட்டு கீதா? காட்ஸ் கிஃப்ட் எது? வாட்ஸ்அப்பில் போடு. ஓஹோ, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை அனுப்பிக்கட்டும். ஓகே. சௌமியா, நீங்கள் திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு லிங்கத்துக்கு இவ்வளவு வில்வம் கொண்டு அர்ச்சகர்கிட்ட கொடுங்க. உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லுங்கள், சரிங்களா? அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. திங்கக்கிழமை தோறும் லிங்கத்துக்கு செய்வீங்களா? செய்துக்கிட்டே வாங்க. ஆதித்ய ஹிருதயத்தை உங்கள் ரிங்டோனாக போட்டுக்கோங்க. உங்கள் செல்லுக்கு ரிங்டோனாக ஆதித்ய ஹிருதயத்தை போட்டுக்கோங்க. நல்லபடியாக சிவபெருமான் உங்களுக்கு வேலையை கொடுத்துருவார். அரசு வேலைக்கு அதிகாரி அவர் தான். சிவஸ்தோத்திரங்கள்லாம் போட்டு கேளுங்க. வீட்டில் சிவனுடைய பாடல்கள்லாம் போட்டு கேளுங்க. மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. திங்கக்கிழமை நீங்கள் வில்வம் கொண்டு அர்ச்சிக்கும்போது மனசார வேண்டுங்க. நீங்கள் சின்ன வயசு பொண்ணு தானே, 12 சுற்று பிரகாரம் சுற்றுங்க சிவலிங்கத்தை. எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கித்தா, 2 தடவை வாய்ப்பு கொடுத்தீங்க, எனக்கு வாங்கித்தா. ஆனால் மனமுருகி வேண்டுங்க. 12 பிரகாரம் சுற்றி வாங்க, தந்துடுவார். வணக்கம்மா இந்திரா, குட் மார்னிங். சரி கீனா, நீங்கள் தவறாமல் நான் சொன்னதை செய்யுங்க. எங்கள் அம்மாலாம் 1.5 வயசில் போயிட்டாங்க. நான் தான் கிடக்கிறேன். எங்கள் பாட்டி தாத்தா தான் என்னை ஆளாக்கினது. அமுதா குமார், நான் சொன்னதையெல்லாம் கரெக்டாக செய்யுங்க. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் குளித்து முழுகி போய் சக்கரத்தவரை சுற்றி 3 தீபம் போட்டு துளசி சாத்திட்டு அப்புறம் மறு வேலை செய்யுங்க. அந்த மாதிரி கும்பிடுங்க, தேடிக்கிட்டு வந்துடும். ஓகே. சௌமியா, நான் சொன்னதையும் கரெக்டாக செய்யுங்க. திங்கக்கிழமையாக தலையில் தண்ணி ஊற்றிட்டு சிவனை போய் முதல்ல வழிபட்டுட்டு மறு வேலை பாருங்கள். அதுதான், சிவனை கும்பிடுங்க. ஒரு பொண்ணு உங்களை மாதிரி வந்து சொல்லிட்டு போச்சு, அம்மா நான் ஜாயின் பண்ணிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரியே சிவ வழிபாடு செஞ்சேன்னு சொல்லிட்டு போச்சு. சாமி ரூமு வடகிழக்கு மூலையில் இருக்கணும். வடகிழக்கு மூலையில் செல்ஃபு வச்சே கும்பிட்டா போதும். அரசு வேலைகளுக்கு அதிகாரி சிவன். சூரியன் தான் அரசு வேலைக்கு உள்ளவர். அவருக்கு அதிதெய்வம் சிவன். அதனால் நீங்கள் சிவனை கும்பிட்டாலே சூரியனை கும்பிட்ட புண்ணியம் கிடைக்கும். ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் அவர் அரசு வேலையில் தான் இருப்பார். அவருக்கு அரசு